காட்டின் காவலன். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்திருந்த மகிழ்மலை என்ற சிறிய கிராமம் பசுமையான மரங்கள், புல்வெளிகள் மற்றும் கிளைமாறி ஓடும் ஆறுகளாக சூழப்பட்ட இந்த கிராமம் இயற்கையின் அழகுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. இங்கு வசித்த மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் மற்றும் மரவேலை செய்பவர்கள். ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனது பெயர் விஜய். 18 வயதான விஜய் இயற்கையை தன் உயிராக நேசித்தான். அவனது கண்கள் மலைகளைப் போல ஆழமாகவும் இதயம் ஆற்று நீர் போல தூய்மையாகவும் இருந்தது. விஜயின் அப்பா முத்து ஒரு விவசாயி. அவர் எப்போதும் விஜய்க்கு சொல்வார், நிலம், மரம், நீர் இவைதான் நம்மை காப்பாற்றும் கடவுள்கள். இவற்றை மதிக்க கற்றுக்கொள். இந்த வார்த்தைகள் விஜயின் இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தன. அவன் பள்ளி முடித்தவுடன் மகிழ்மலையை சுற்றியுள்ள காட்டிற்கு செல்வான். அங்கு பறவைகளின் ஒலி, மரங்களின் இலைகளில் சலசலப்பு மற்றும் காட்டின் மென்மையான தொடுதல் அவனுக்கு அமைதியை அளித்தன. ஆனால் ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு புதிய செய்தி வந்தது. நகரத்தில் இருந்த ஒரு பெரிய நிறுவனம் மகிழ்மலையை காட்டில் ஒரு தொழிற்சாலை கட்ட திட்டமிட்டிருந்தது. அவர்கள் காட்டின் ஒரு பெரிய பகுதியை அழித்து மரங்களை வெட்டி ஆற்று நீரை திசை திருப்ப திட்டமிட்டிருந்தனர். இந்த செய்தி கிராம மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பலர் இது நமக்கு வேலை வாய்ப்பு தரும், செல்வம் கொண்டு வரும் என்று ஆதரவாக பேசினார்கள். ஆனால் விஜய்க்கு இது ஏற்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த காடு இல்லை என்றால் நாம் யார்? நமது ஆறு, மரங்கள், விலங்குகள் எல்லாம் இழந்து விடுவோம் என்று அவன் மனம் குமுறியது. விஜய் தன் நண்பர்களை அழைத்தான். சுதா ஒரு தைரியமான பெண் மற்றும் ரவி ஒரு புத்திசாலியான சிறுவன். மூவரும் காட்டின் முக்கியத்துவத்தை புரிந்தவர்கள். நாம் இதை தடுக்க வேண்டும் என்று விஜய் உறுதியாக சொன்னான். ஆனால் எப்படி? நாம் வெறும் இளைஞர்கள், அவர்கள் பெரிய நிறுவனம் என்று சுதா கவலையுடன் கேட்டாள். நாம் ஒன்று சேர்ந்தால், மக்களை எழுப்பினால் இயற்கையை காப்பாற்ற முடியும் என்று விஜய் பதிலளித்தான். விஜய், சுதா மற்றும் ரவி ஒரு திட்டம் தீட்டினார்கள். முதலில் கிராம மக்களுக்கு காட்டின் முக்கியத்துவத்தை விளக்க வேண்டும். அவர்கள் கிராமத்து பள்ளியின் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். இந்த காடு நமக்கு ஆக்சிஜனை தருகிறது, நமது ஆறு நீரை தருகிறது, நமது மண் நமக்கு உணவை தருகிறது. இவற்றை இழந்தால் நமது கிராமம் ஒரு பாலைவனமாக மாறிவிடும். இந்த தொழிற்சாலை நமக்கு பணம் தரலாம், ஆனால் நமது எதிர்காலத்தை பறித்துவிடும். அவனது வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன. ஆனால் சிலர், நாம் எப்படி ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்க்க முடியும் என்று கேட்டார்கள். விஜய் புன்னகைத்து, நமது ஒற்றுமையே நமது பலம், நாம் ஒன்று சேர்ந்து இயற்கையை காப்பாற்றுவோம் என்று சொன்னான். விஜய் மற்றும் அவனது நண்பர்கள் காட்டிற்கு சென்று ஆதாரங்களை சேகரிக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் காட்டில் வாழும் பறவைகள், விலங்குகள் மற்றும் அரிய மூலிகைகளை புகைப்படம் எடுத்தார்கள். சுதா ஒரு சிறிய கையெழுத்து பத்திரிகையை உருவாக்கினார். அதில் காட்டின் அழகையும் அதை அழிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளையும் விளக்கினார். ரவி தன் பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைத்து காட்டை காப்போம் என்ற பதாதைகளை உருவாக்கினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பேரணியை ஏற்பாடு செய்தார்கள். விஜய் முன்னால் நின்று, நமது காடு நமது உயிர் என்று கோஷமிட்டான். குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரும் பதாதைகளுடன் நடந்தார்கள். கிராமம் ஆறு அருகே அவர்கள் ஒரு மரம் நடும் விழாவை நடத்தினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நட்டு அதற்கு பெயர் வைத்தார்கள். விஜய் தன் மரத்திற்கு நம்பிக்கை என்று பெயர் வைத்தான். நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கிராமத்திற்கு வந்தபோது அவர்கள் இந்த ஒற்றுமையை பார்த்து திகைத்தார்கள். அவர்கள் இந்த தொழிற்சாலையை உங்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் விஜய் அவர்களுக்கு எதிர்கொண்டு கேட்டான், நீங்கள் எங்களுக்கு வேலை தரலாம், ஆனால் நாங்கள் இழக்கப் போகும் ஆக்சிஜனையும், நீரையும் மற்றும் வாழ்க்கையும் யார் திருப்பி தருவார்கள்? கிராமத்து மக்களின் எதிர்ப்பு செய்தித்தாள்களில் இடம்பெற்றது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மகிழ்மலைக்கு வந்து விஜயின் முயற்சியை ஆதரவளித்தார்கள். சமூக வலைத்தளங்களில் மகிழ்மலை காட்டை காப்போம் என்ற பிரச்சாரம் பரவியது. இறுதியாக அரசாங்கம் தலையிட்டு தொழிற்சாலை திட்டத்தை நிறுத்த உத்தரவிட்டது. காட்டை பாதுகாக்கப்பட்ட இயற்கை பூங்காவாக அறிவித்தார்கள். விஜயின் முயற்சிகள் கிராமத்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தன. மக்கள் மரம் நடுவதை ஒரு பழக்கமாக்கினர். பள்ளியில் சுற்றுச்சூழல் கல்வி ஒரு முக்கிய பாடமாக மாறியது. விஜய், சுதா மற்றும் ரவி இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக மாறினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிராமத்தில் காட்டின் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. விஜயின் தைரியத்தையும் இயற்கையை காப்பாற்றிய அவனது முயற்சிகளையும் நினைவு கூர்ந்து, இயற்கையை காப்பது நமது கடமை. ஒரு சிறிய முயற்சி ஒற்றுமையுடன் இணைந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நமது மரங்கள், ஆறுகள் மற்றும் விலங்குகள் நமது எதிர்காலம். இவற்றை காப்பாற்றுவது நமது கைகளில் உள்ளது.